அதான் என்னுடைய ஆசை. அவரே அனௌன்ஸ் பண்ணல. பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கு எதிரி விஜய். ஆமா. விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமா, எதிரி அவர் கட்சியில வரட்டுங்க. எதிரி கேமராவா? திமுக எதிரி அவர் விஜய், அண்ணனுக்கு எதிரி விஜய். கண்டிப்பா. அதான் எதிரினா அரசியல் ரீதியாக அதான், மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நிரந்தர எதிரி கிடையாது. அதான் நிரந்தர எதிரி. ஏன்னா இப்போ நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்கிறான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போகிற உள்ள மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பாதுகாப்பு கிடையாது, ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல், திடீர்னு ஃபோன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. எனக்கு ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்தியிருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில். இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை எதிர்த்து நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதுனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன்.